1700 கிடைக்க இருந்தது. சில எல்கடுவ பிளான்டேஷன் நிறுவனம் உண்மையில் அவர்களை பாராட்ட வேண்டும். அவர்கள் கொடுத்தார்கள். ஒரு மாதம் 1700 தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளமாக 1700 படி அவர்கள் கொடுத்து தோட்ட தொழிலாளர்களோடு சேர்ந்து அந்த வெற்றியை கொண்டாடினார்கள். ஆனால் ஏனைய பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடியது. நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது, இல்லை வர்த்தமானிக்கு இடைக்கால தடை என்று. நீதிமன்றம் சொன்னால் அதற்கு பிறகு எந்த விமர்சனமும் செய்ய முடியாது. சரி, ரூபாய் 1700 சம்பள விவகாரம் 3வது சுற்று தொழிலாளர்களுக்கு சாதகமாகவே அமையும். அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நம்பிக்கை என்ற ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1700 ரூபாய் சம்பள உயர்வு தொடர்பான வர்த்தமானி அறிவிப்புக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு விதித்துள்ளது. 2வது சுற்று கம்பெனிகளுக்கு சாதகமாக அமைந்தாலும் 3வது சுற்று நிச்சயம் தொழிலாளர்களுக்கு சாதகமாகவே அமையும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். 1700 ரூபாய் சம்பள விவகாரத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்ற உத்தரவை சவாலுக்குட்படுத்தி கம்பெனிகள் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நேற்றைய தினம் இடம்பெற்றது என்றும் அந்த செய்தி தொடர்கின்றது. இப்போ தோட்ட தொழிலாளர்களது சம்பள உயர்வு கோரி பெட்ரோல் கேனுடன் பாராளுமன்ற நுழைவாயிலுக்கு வந்து அதை நான் ஊற்றிக்கொள்ளப் போகிறேன், என்னை பற்ற வைத்து கொள்ளப் போகிறேன் என்று பாரிய அழுத்தத்தை கொடுத்தவர் தான் அவர். இந்த கட்சியில் இருந்தார், இப்பொழுது எங்கே இருக்கின்றார் எல்லாம் வேறு கதை. ஆனால் இப்படியெல்லாம் செய்தவர் தான் வடிவேல் சுரேஷ். எனவே இந்த விடயத்திலே வடிவேல் சுரேஷ் என்ன சொல்கின்றார்? பெருந்தோட்ட கம்பெனிகளின் இறுக்கமான நிலைப்பாட்டுக்கு பாடம் புகட்ட வேண்டும். மலையக பிரதிநிதிகளை கைகோர்க்குமாறு வடிவேல் சுரேஷ் எம்பி அழைப்பு. தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுக்க போவதில்லை என்ற கம்பெனிகளின் இறுக்கமான நிலைப்பாட்டுக்கு எதிராக தொழிற்சங்க பலத்தை காண்பிக்க மலையக பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான வடிவேல் சுரேஷ் தெரிவிக்கிறார். 1700 ரூபாய் வர்த்தமானி அறிவிப்புக்கு உயர்நீதிமன்றம் விடுத்துள்ள இடைக்கால தடை உத்தரவு தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். இப்போ இதில் ஜனாதிபதிக்கு என்ன பங்கு இருக்கின்றது? எனக்கு அது ஒரு தெளிவாக இன்னும் விளங்க இல்லை. ஜனாதிபதிக்கு இந்த பெருந்தோட்ட நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் தடை விதிக்கின்றது வர்த்தமானிக்கு. அப்படி என்றால் இதில் ஜனாதிபதிக்கு என்ன பங்கு இருக்கின்றது? மனோ கணேசன் அதே போன்று திகாம்பரம் ஆகியோர் நேற்று இது தொடர்பாக பேசும்போது கூறுகிறார்கள், மிக ஜனாதிபத்தியமாக விட இது ஜனாதிபதியின் வேலைதான் இது நடந்திருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதிலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்கின்றது. பார்ப்போம், ஜனாதிபதி தான் இதற்கெல்லாம் காரணம் என்று மனோ கணேசன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் கூறுகின்றார். பார்ப்போம். சரி, அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. அரசின் முக்கிய அடைவு மட்டம் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க பெருமிதம். உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்களுக்கு அமைவாக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட சேற்றிறன்மிக்க பொருளாதார மற்றும் ஆட்சியில் மறுசீரமைப்புகளின் பிரதிபலிப்பாகவே சர்வதேச பிணை முறியாளர்களுடன் எட்டப்பட்டிருக்கும் கடன் மறுசீரமைப்பு இணக்கப்பாட்டை கருத முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க தெரிவித்தார். இந்த சர்வதேச பிணை முறி குழுவினருடன் ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட இலங்கைக்கு 57 பில்லியன் அமெரிக்க டாலர் உள்நாட்டு கடனாக இருக்கின்றது. 37 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடனாக இருக்கின்றது. இந்த 37 பில்லியன் அமெரிக்க டாலரில் 12.5 பில்லியன் டாலர் கடன்களுக்கு 28% கடன் தள்ளுபடி அமுலாகும் சாத்தியம் உருவாகியிருக்கிறது. பார்க்கலாம். சர்வதேச பிணைமுறி குழுவினருடன் இணக்கப்பாட்டை எட்டியது இலங்கை. 12.5 பில்லியன் டாலர் கடன்களுக்கு 28% கடன் தள்ளுபடி அமுலாகும் சாத்தியம். ஸ்திரத்தன்மை குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைவாக இலங்கைக்கும் சர்வதேச பிணைமுறியாளர் குழுவினருக்கும் இடையிலே கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக எங்களுக்கு மேலதிக தகவல்களையும் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையிலே பார்க்கின்றோம். இந்த இணக்கப்பாட்டுக்கு அமைய $37 பில்லியன் பெறுமதியுடைய மொத்த சர்வதேச கடன்களில் $12.5 பில்லியன் பெறுமதியான சர்வதேச பிணைமுறி கடன்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளன. அதன்படி மேற்குறிப்பிட்ட $12.5 பில்லியன் கடன்களுக்கு 28% கடன் ரத்து நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும். அதேவேளை $1889 பில்லியன் பெறுமதியுடைய கடந்த கால நிலுவையில் மன்னிக்கவும் 1.889 பில்லியன் பெறுமதியுடைய கடந்த கால வட்டி நிலுவையில் 11% தள்ளுபடி செய்யப்படும் என லண்டன் பங்கு பரிவர்த்தனை நிலையத்தின் ஆவணத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது எங்களுக்கு நாங்கள் 1.889 பில்லியன் பெறுமதியுடைய கடன் கால வட்டி நிலுவையில் 11% தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இலங்கையின் பிணைமுறிகளில் 50% பிணைமுறிகளின் உரித்தாளர்களான 10 முக்கிய தரப்பினரை உள்ளடக்கியிருக்கும் சர்வதேச பிணைமுறியாளர் குழுவின் நிர்வாக குழு கடந்த ஜூன் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் பாரிஸில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தது. அந்த கலந்துரையாடலின் போதும் நேற்றைய தினமும் இந்த முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றது. இப்போ எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மொத்த கடன் இந்த பிணைமுறியாளர்களின் தொகையான $12.5 பில்லியன் 28% தள்ளுபடி செய்யப்பட இருக்கின்றது. பில்லியன் கடன்களுக்கு 28% கடன் ரத்து நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்போ 28 என்றால் 12.5 28 கிட்டத்தட்ட 3.23 அந்த மாதிரி வரும். அப்படி வரும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இந்த கடன்களை நாங்கள் தள்ளுபடியான கடன்களையும் அதே போன்று மிகுதி இருக்கக்கூடிய வட்டிகளையும் எங்களுக்கு செலுத்துவதற்கான கால அவகாசமும் கிடைக்கும். அப்போ நேற்று ஒரு நண்பர் ஒருவர் கேட்டார், இப்படி கிடைக்கிறதால எங்களுக்கு என்ன, அதாவது இந்த கடன் தள்ளுபடி, இந்த வட்டியில் தள்ளுபடி அல்லது வட்டி ரத்து செய்யப்படுகின்றது, இப்படியான விதத்தில் என்ன கிடைக்கும் என்றால் எங்களுக்கு கடன் கட்ட தேவையில்லை. அந்த பணம் இலங்கையில் இருக்கும், அந்த டாலர் இலங்கையில் இருக்கும். எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு நாணய இருப்பு அதிகரிக்கும். இதுதான் நடக்கப் போகின்றது. எனவே அதுவும் ஒரு ஆரோக்கியமான விடயமாக நாங்கள் பார்ப்போம். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக இந்த 13வது அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்க காத்திருக்கும் சஜித் பிரேமதாச, அனுரகுமார் திசாநாயக் ஆகியோர் கூறினார்கள். அதை சஜித் பிரேமதாசவும் கூறினார், அனுரகுமாரவும் கூறினார். 13 அனைத்து கட்சிகளும் நடைமுறைப்படுத்த வேண்டும். சம்பந்தன் போன்ற அகிம்சை வழி தலைவரின் மறைவு நாட்டுக்கு பேரிழப்பு என்கிறார் கரு ஜெயசூரிய. தேசிய ஒருமைப்பாட்டுக்கான தமது பொறுப்பை கருத்திற் கொள்கையில் சம்பந்தன் போன்ற உன்னத அகிம்சை வழி தலைவரின் மறைவு நாட்டுக்கு பேரிழப்பாகும். இவ்வேளையில் நாட்டின் தேசிய பிரச்சினைக்கான தீர்வை எமது எதிர்கால சந்ததியினரிடம் நாம் ஒப்படைக்க கூடாது. மாறாக நாட்டின் அடிப்படை சட்டத்துக்கு மதிப்பளித்து 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை தாமதமின்றி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய வலியுறுத்தியிருக்கிறார். பிரித்தானிய ஆதிக்கத்தில் இருந்து இலங்கை சுதந்திரம் பெறுவதற்கான போராட்டத்தில் இந்த நாட்டின் அனைத்து இன மக்களும் பிரதித்துவப்படுத்திய தேசிய தலைவர்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டனர். ஆனால் சுதந்திரமடைந்த பின்னரான 76 ஆண்டுகளில் நாட்டில் வாழும் இனக்குழுக்களுக்கிடையில் பரஸ்பர நம்பிக்கை முழுமையாக உறுதி செய்ய தவறிவிட்டோம். தேசிய ஒருமைப்பாட்டுக்கான நமது பொறுப்பை கருத்திற் கொள்கையில் சம்பந்தன் போன்ற உன்னத அகிம்சை வழி தலைவரை இழந்தது நாட்டுக்கு பேரிழப்பாகும். ஆனால் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் காண்பித்த அர்ப்பணிப்பை பாராட்டி ஒன்றுபட்ட தேசம் தொடர்பான எமது அபிலாஷைகளை கைவிடாமல் முன்னோக்கி செல்வதன் ஊடாக நாட்டில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்டுவது நமது பொறுப்பாகும் என்றும் கரு ஜெயசூரிய தெரிவித்திருக்கிறார். எனவே அகிம்சை வழியில் தான் அவர் இருந்தார். போராட்டங்களை நடத்த வேண்டும், அடிதடியில் இறங்க வேண்டும், ஆயுதங்களை ஏந்தி தான் எங்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் போன்ற விடயங்களை அவர் ஒருபோதும் பேசியதில்லை. அந்த பேசும் அளவுக்கு கூட அவர் சென்றதில்லை. எப்பொழுதுமே பேச்சுவார்த்தையின் மூலமாக தேர்வுகளை காண்போம், ஐக்கியமாக சமஷ்டியிலே இந்த தீர்வினை பெறுவோம் போன்ற விடயங்களை தான் எப்பொழுதுமே அவர் கருத்திற் கொண்டிருந்தார். சரி, அடுத்ததாக
நேற்று முன்தினம் அதாவது ஒரு வர்த்தகர் ஒருவர், லெனாவ் என்ற ஒரு வர்த்தகர் ஒருவர், ஒரு தொழிலதிபர் ஒருவர் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் சரியாக எப்பொழுது முடிகின்றது என்பதை தெரிந்த பின்னரே, அல்லது அவரது பதவிக்காலம் எந்த திகதியில் முடிவடைகின்றது என்பது தெரிந்த பின்னரே ஜனாதிபதி தேர்தலை வைக்க வேண்டும், அதுவரை ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகளை இடைநிறுத்த வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு நீதிமன்றம் தடை உத்தரவை விதிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அதன்படி நீதிமன்றமும் இது தொடர்பாக விசாரிக்க இருக்கின்றது. எதிர்வரும் திங்கட்கிழமை 5 நீதியரசர்கள் முன் திங்களன்று ஆராய்வு என்ற செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. எனவே திங்களன்று தான் அந்த விசாரணை இருக்கின்றது. எது எப்படியோ நேற்று காலையே ஒரு 10 மணி இருக்கும், ஜனாதிபதியின் ஊடக பிரிவு விசேட அறிக்கை ஒன்றை விடுகின்றது. ஜனாதிபதி தெரிவிக்கிறார், ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் தான். இவ்வாறு ஜனாதிபதி தெரிவிப்பதாகவும், எனவே இந்த ஆண்டில், இந்த 2024ஆம் ஆண்டில் எப்படியாவது ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும், இதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் என்று ஜனாதிபதி தெரிவித்ததாகவும், இந்த வழக்கு தொடர்ந்தவருக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவர் என்னுடைய ஜனாதிபதி கூறுகின்றார், என்னுடைய சட்டத்தரணிகளோடு கூட ஆலோசிக்கவில்லை, அவர் இப்படி ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கின்றார், அதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறப்பட்டாலும், இந்த வழக்கு தொடர்ந்தவர் யார் என்றால் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியலிலே இடம்பெற்றவர். தேசிய பட்டியலில் வெற்றி பெறவில்லை, ஒரு ஆசனம் தான் கிடைத்தது. அந்த ஆசனத்திலே தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்போது பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்திற்குள் சென்றார். அது வேறு கதை. ஆனால் இந்த தேசிய பட்டியலில் இவரது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவர் தான் வழக்கை தொடர்ந்திருக்கின்றார். எனவே எதிர்க்கட்சிகள் சொல்கின்றது, இது ஜனாதிபதி தான் இதை செய்ய வைத்திருக்கிறார், அவர்தான் இந்த வழக்கை தொடர செய்திருக்கிறார். நேற்று ரங்க பண்டாரா, ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சொல்கின்றார், நான் இதை ஏற்கனவே கூறினேன், நான் இவ்வாறு கூறவில்லை, நான் கூறினேன் 2 வருடங்கள் ஒத்திவைப்போம் என்று, ஆனால் நீங்கள் யாரும் கேட்கவில்லை, என்னை தவறாக சித்தரித்தீர்கள். ஆனால் இன்று ஒருவர் சென்று வழக்கை தொடர்ந்திருக்கின்றார் என்று. எது எப்படியோ ஜனாதிபதி நேற்று கூறிய விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆணைக்குழுவின் தீர்மானம் சரி, உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து எம்முடன் ஆலோசிக்கவில்லை ஜனாதிபதி ரணில். ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பதோடு 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருப்பது சரியானது என்பதே தனது உறுதியான நிலைப்பாடாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி சமிந்திர தயான் லெனவ் என்பவர் உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த மனு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதற்கமைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் என்பதை கருத்திற்கொண்டு தேர்தல் ஆணைக்குழு அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதால் உயர் நீதிமன்றத்தால் இது குறித்து இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரையில் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான மேலதிக பணிகள் முன்னெடுக்கப்படுவதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பு குறித்து மனுவில் கோரியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மனுதான் எதிர்வரும் திங்களன்று விசாரணைக்கு வருகிறது. எது எப்படியோ 2019ஆம் ஆண்டளவில், நான் நினைக்கிறேன் 19 அல்லது 18ஆம் ஆண்டளவில் இந்த 19வது திருத்த சட்டத்தின் மூலமாக அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் 6 வருடமாக இருந்த பதவிக்காலத்தை 5 வருடமாக மாற்றிவிட்டு கூறினார், தன்னுடைய பதவிக்காலத்தை குறைத்து கொண்ட, தான் ஆட்சியில் இருக்கும்போதே தன்னுடைய பதவிக்காலத்தை குறைத்து கொண்ட ஒரே ஒரு ஜனாதிபதி அது நான் தான் என்று மைத்ரிபால சிறிசேனா அப்போது கூறி வந்தார். ஆனால் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் தருவாயில் இவர் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 ஆண்டு அல்லவா, ஏன் 6 ஆண்டாக ஆக்க முடியாது என்று மீண்டும் நீதிமன்றத்திடம் கோரியிருந்தார். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறியிருக்கின்றார், ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் தான் என்று. ஆனால் லெனவ என்றவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். அது 5 ஆண்டா 6 ஆண்டா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். 5 ஆண்டு என்றால் அந்த திகதி எப்போது என்பதை நீதிமன்றம் தெரிவிக்க வேண்டும், அல்லது தேர்தல் ஆணைக்குழு தெரிவிக்க வேண்டும்
என்ற விடயங்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். இது எப்படியோ திங்கட்கிழமை நாங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5 நீதியரசர்கள் முன் இந்த திங்களன்று இந்த விடயம் ஆராயப்பட இருக்கின்றது. பார்ப்போம் அந்த 5 நீதியரசர்கள் யார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா என்று சொல்லி. ஜனாதிபதி தேர்தல் தினக்குரல் பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் தினம் தொடர்பில் நீதிமன்றத்தினால் பொருட்கோடல் வழங்கப்படும் வரை தற்போது திட்டமிடப்பட்டுள்ள வகையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதை தடுக்கும் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவே 5 நீதியரசர்களது பெயர்கள் இங்கே குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் 5 நீதியரசர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே பார்ப்போம். அந்த பிரதம நீதியரசர் தலைமையிலான 5 அடங்கிய நீதியரசர்கள் பிரதம நீதியரசர் தலைமையிலான 5 பேர் கொண்ட நீதியரசர்கள் குழு இந்த மனுவை பரிசீலனை செய்ய இருக்கின்றது. அதற்கு பிறகு எங்களுக்கு தெரிய வரும் இது தொடர்பான மேலதிக விவரங்களை. சரி, இன்னும் ஏராளமான செய்திகள் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே உங்களுக்காக காத்திருக்கின்றது. எனவே தொடர்ந்து ஸ்டார் தமிழோடு இணைந்திருங்கள். ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். நம் நாடு தொடர்கிறது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக தற்போது கலந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. யாரை நிறுத்துவது, நிறுத்தலாமா வேண்டாமா? சிலர் சொல்கிறார்கள் நிறுத்தலாம், சிலர் சொல்கிறார்கள் நிறுத்த வேண்டாமையா, இது ஒரு முட்டாள்தனமான முடிவு என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் பாதிக்கப்பட போவது யார்? 2 கேள்விகள் இருக்கின்றது. இதில் பாதிக்கப்பட போவது சஜித் பிரேமதாஸ் என்று கூறப்பட்டது. காரணம், வடக்கு மற்றும் கிழக்கிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் இல்லாத பட்சத்தில் அந்த வாக்குகள் சஜித் பிரேமதாசவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் செல்லும். ஆனால் அதிகமாக சஜித் பிரேமதாஸுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அப்படி ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் கூட அது எந்த விதத்திலும் தன்னை பாதிக்காது என்று சஜித் பிரேமதாச சொல்கிறார். எப்படி இவ்வாறு சொல்கின்றார் என்பதே கேள்விக்குறியாக இருக்கின்றது. பார்ப்போம். தமிழ் பொது வேட்பாளரினால் எனது பயணத்திற்கு தடை இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச திட்டவட்டம். தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கும் உரிமை எந்த ஒரு பிரஜைக்கும் உண்டு. அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளர் மாத்திரமின்றி யார் தேர்தலில் களமிறங்கினாலும் அது எனது பயணத்துக்கு தடையாக அமையாது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். யுத்த காலத்தில் ஆயுதங்களை பரிமாற்றி கொண்டமை தொடர்பில் மட்டக்களப்பில் கருத்துக்களை வெளியிட்ட இருவரையும் அது தொடர்பில் ஊடகங்களின் விவாதத்தை நடத்துமாறு கூறுங்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டார். அது யாரை சொல்கிறார் என்றால் பிள்ளையான் அவர்களையும் அதே போன்று ஜேவிபியினரையும் தான் அவர் அவ்வாறு குறிப்பிடுகின்றார். மட்டக்களப்பில் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதுதான் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு சொல்கின்றார். அதாவது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா, நீங்கள் யாரை வேண்டுமானாலும் களம் இறக்குங்க, நாட்டின் சட்டத்துக்கு அமைய தேர்தல் இடம்பெற வேண்டும், தேர்தல் ஆணைக்குழு நியாயத்துடன் செயற்படும் என்று நம்புகின்றேன். சமூகத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பாதுகாப்பு படையினர் தவிர சிவில் அதிகாரிகளுக்கு ஆயுதங்கள் வைத்திருப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டமாகும். எனவே அந்த சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவோம். அனுரகுமார் திசாநாயக்கவும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனும் ஆயுதங்களை பரிமாறிக்கொண்டதை பற்றி பேசியுள்ளனர் அல்லவா? யார் யாருக்கு கொடுத்தார்கள், யாரிடமிருந்து யார் வாங்கினார்கள் என்பது தொடர்பில் தொலைக்காட்சியில் விவாதம் ஒன்றை நடத்தி சொல்லுங்கள், அது எனது பொறுப்பல்ல என்றும் அவர் தெரிவிக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளர் குறித்து எனக்கு தெரியாது. நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரஜைக்கும் தேர்தலில் வேட்பாளரை களமிறக்க முடியும், அது எமது சுதந்திரமாகும். ஆனால் எந்த ஒரு வேட்பாளரும் எனது பயணத்திற்கு தடையாக மாட்டார்கள். நான் எனது தந்தையின் பெயரை வைத்து அரசியல் செய்யவில்லை. என்னால் முன்னெடுக்கப்படுவது சிறிய பிரேமதாசவின் வேலை திட்டங்களாகும் என்றார் அவர். இவ்வாறு சஜித் பிரேமதாச சொல்லும்போது 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நாடு முழுவதும் அவருக்கு 56 லட்சம் வாக்குகள் கிடைத்தது. கோட்டாபய ராஜபக்சவுக்கு 69 லட்சம் வாக்குகள் கிடைத்தது. அப்படி என்றால் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு யாழ் மாவட்டத்திலே 3,12,000 வாக்குகள் கிடைக்கின்றது. அதே போன்று திகாமடுள்ள மட்டக்களப்பு வன்னி போன்ற அனைத்து இந்த வடகிழக்கு மாகாணங்களை எடுத்துக்கொண்டால், திருகோணமலை உள்ளிட்ட மாகாணங்களை எடுத்துக்கொண்டால் 3, 5, 6, 7, 8 கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த 10 லட்சம் வாக்குகள் வடக்கு மற்றும் கிழக்கில் இருந்து சஜித் பிரேமதாசவுக்கு கிடைத்திருக்கின்றது. மிகுதி 46 லட்சம் வாக்குகள் தான் நாடு முழுவதும் கிடைத்திருக்கின்றது. ஆனால் ஒரு பொது வேட்பாளரை யார் இறக்கினாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. எந்த வேட்பாளரை யார் எப்படி வேண்டுமானாலும் இறக்குங்கள், களத்தில் சந்திப்போம் என்று அவர் அவருடைய ஸ்டைலில் சொல்கிறார்.
ஹிருணிகாவுக்கு பிணையளிக்க சட்டமா அதிபர் ஆட்சேபனை. எழுத்து மூல சமர்ப்பணத்துக்கு கால அவகாசம் 11ஆம் தேதி மீள் பரிசீலனை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுதலை செய்வதற்கு சட்டமா அதிபர் ஆட்சேபனை வெளியிட்டுள்ளார். மேல் நீதிமன்றம் தனக்கு எதிராக வழங்கிய கடூழிய சிறை உட்பட தண்டனை தீர்ப்புகளை ரத்து செய்து தன்னை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரி மேன்முறையீட்டு மனு மற்றும் பிணை மனுவை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர சமர்ப்பித்திருக்கிறார். அது தொடர்பான விசாரணை எதிர்வரும் 11ஆம் தேதி மீள் பரிசீலனை செய்யப்பட இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய அந்த கோரிக்கைக்கு என்ன நடக்கப் போகின்றது. இப்படி இருக்கும்போது சம்பந்தன் அவர்களது இறுதி கிரியைகள், இறுதி நிகழ்வு எதிர்வரும் ஞாயிறு அன்று நடைபெற இருக்கின்றது திருகோணமலையில். இப்போ இதுக்காக நிறைய பேர் வரப்போகிறாங்களாம். இதில் இன்று வந்த ஒரு தகவல் நேற்று வெளியாகியிருந்தது இரவு. பாஜக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலையும் வரப்போகின்றார். அதே போன்று திமுகவினர் முக்கியஸ்தர்களும் வர இருக்கின்றார்களாம். பார்க்கலாம். சம்பந்தனின் இறுதி நிகழ்வில் பாஜக தமிழக தலைவர்கள், அதே போன்று பாஜக தமிழக தலைவர், திமுகவின் முக்கியஸ்தர்களும் இணைவர். இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனின் இறுதி நிகழ்வு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் நடைபெறவுள்ள நிலையில் அவரது இறுதி அஞ்சலி நிகழ்வுகளில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ள உள்ளார். இதனை தன்னிடம் தொலைபேசி மூலம் உறுதி செய்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினும் இறுதி அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உள்ள போதும் அது தொடர்பில் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எனவும் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்தார். இதேவேளை திமுகவின் முக்கியஸ்தர்களும் இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வில் இணைந்து கொள்ளவிருப்பதாக தெரிய வருகிறது. இது எப்படியோ இந்திய அரசியலிலும் சம்பந்தன் அவர்களது தீர்வு யோசனைகளும் அவரது கருத்துக்களும் பகிரப்பட்டிருக்கின்றது. பல செய்திகளில் கூட இந்த மு.க. ஸ்டாலின் உட்பட பல தலைவர்கள் இலங்கையினுடைய தமிழர்களுடைய பிரச்சனை என்று எடுத்து நோக்கும் போது சம்பந்தன் அவர்களது நிலைப்பாட்டையும் அவர்கள் அவ்வப்போது அறிவித்து தான் இருக்கிறார்கள். அதை நாங்கள் மறந்துவிட முடியாது. சரி, இது எப்படியோ பார்ப்போம். யாழ்ப்பாணத்தில் சம்பந்தனுக்கு அஞ்சலி என்ற ஒரு புகைப்படம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. மறைந்த பெருந்தலைவர் இரா சம்பந்தனது பூதவுடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த போது அவர் சிறு வயதில் பயின்ற பாடசாலையான புனித பத்ரிசியார் கல்லூரி அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்திய போது எடுக்கப்பட்ட படமும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே முன்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு அடுத்த செய்தியாக நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள், நமக்கு தெரியும் ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களது மருமகன் என்று அழைக்கப்படுபவர் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூட மாமா மருமகன் என்று அழைக்கப்படுவார்கள். இப்படி இருக்கும்போது ஜே.ஆர். ஜெயவர்தனவுக்கு ஒரு பேரன் இருக்கிறார், பிரதீப் ஜெயவர்தன் அவருடைய பேர். அவர் கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினராக செயற்பட்டார், தொகுதி அமைப்பாளராக செயற்பட்டார். யோசித்தார், இப்போ என்ன செய்யலாம், மாமாண்டா ஜே.ஆர். ஜெயவர்தனவுக்கு பேரன் என்றால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஒரு உறவினர். இப்போ எப்படி நான் யார் பக்கம் சேர்றது, எங்களுடைய உறவினராக இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் சேர்றதா அல்லது சஜித் பிரேமதாச அவர்களது பக்கம் சேர்றதா என்று யோசித்தார். போயிட்டார், சஜித் பிரேமதாச பக்கம் போயிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்தார் ஜே.ஆரின் பேரன். இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மறைந்த ஜே.ஆர். ஜெயவர்தனவின் பேரனான பிரதீப் ஜெயவர்தன எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் அரசியல் பயணத்திற்கு தனது ஆதரவளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டார். ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்ட பிரதீப் ஜெயவர்தன ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட அமைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நியமித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு கிழக்கு தேர்தல் தொகுதி அமைப்பாளராகவும் மத்திய குழு உறுப்பினராகவும் அவர் இதற்கு முன்னர் பணியாற்றியுள்ளார். 2015ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடாக கம்பஹா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலில் பிரவேசித்தார். 2017 நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவானார். எனவே அவர் அங்கே போயிட்டார்.
சார் இப்படி இருக்கும்போது இந்த க்ரீம்கள் இருக்குது, நிறைய க்ரீம் வகைகள். இந்த க்ரீம் வகைகளை பாவிப்பது தொடர்பாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. காரணம், சமீபத்திலே இந்த க்ரீம் தொடர்பாக பேசப்பட்டவர்களில் பியூமி அன்சமாலியின் பெயர் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஒரு க்ரீம் கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு அதிகமான தொகையிலே அவர் விற்பனை செய்து வருகிறாராம். அதில் தான் ஐயா நான் இந்த கொழும்பு ஏழில் வீடு, ரேஞ்ச் ரோவர் அல்ல கார் அல்ல ஜீப் எல்லாம் வாங்கினேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. சரி, எதை எப்படியோ இன்றைய ஈழநாடு பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது, அதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த க்ரீம்களினால் சருமத்திற்கு ஏற்படும் ஆபத்தை விட சிறுநீரக நோய்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும், எனவே இந்த க்ரீம்களை பாவிக்கும் போது மிக அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த க்ரீம்களை வாங்கும்போது பார்த்து இது எந்த நிறுவனத்தில் உள்ள க்ரீம், இந்த க்ரீமினால் உங்கள் முகத்திற்கு வரக்கூடிய பிரச்சனை, உங்கள் சருமத்திற்கு வரக்கூடிய பிரச்சனை, அதற்கு பிறகு இந்த க்ரீமினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் போன்றவற்றை மிக தெளிவாக புரிந்து கொண்டு பாவியுங்கள். இது வேண்டுமானாலும் நடக்கலாம். எனவே இந்த க்ரீம் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த க்ரீம் எல்லாம் போட்டுட்டு காதலன் வர சொல்கிறார் என்று சொல்லி முகத்துக்கு க்ரீம் எல்லாம் போட்டுட்டு வளமையாக எல்லோரும் போடுறது தானே. நீ க்ரீம் எல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு காதலி போயிருக்கிறாங்க. என்ன நடந்தது? காதலனுடன் போன காதலிக்கு என்ன நடந்தது? ஈழநாடு பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது, பார்க்கலாம். காதலியை கொன்று பாழடைந்த கிணற்றுக்குள் புதைத்த காதலன். பாழடைந்த கிணற்றில் தான் புதைத்திருக்கிறாரு. இந்த சம்பவம் எங்கே நடந்தது, எப்படி நடந்தது போன்ற விடயங்களை நாங்கள் இன்றைய ஈழநாடு பத்திரிகையிலே தான் வெளியாகி இருக்கின்றது இந்த செய்தி. காதலனுடன் சென்ற 25 வயது யுவதி காணாமல் போன நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் பாழடைந்த கிணறு பகுதியில் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் அந்த கிணறு இன்றைய தினம் காலை மூதூர் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் தோண்டப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அதாவது நம்பிதானேயா போகிறாங்க. அதாவது காதலன், பல மாதங்கள் பழகி இருக்கக்கூடிய காதலன், அவர் எங்களை எப்படி ஐயா கொலை செய்வார், அவர் எப்படி எங்களோட இந்த மாதிரியான முடிவுகளுக்கெல்லாம் வருவார் என்று நம்பி அந்த காதலி போயிருக்கா. அவருடைய சம்பவம் இவ்வாறு, அவங்களுடைய வாழ்க்கை இவ்வாறு முடிவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கொழும்பு 2 அமைந்திருக்கக்கூடிய அல்டயார் என்ற கட்டிடத்தின் 67வது மாடியிலிருந்து விழுந்த மாணவன் மாணவி தொடர்பாகவும் இன்றைய சிங்கள பத்திரிகைகள் செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாகவும் இன்னும் மர்மமாகவே இருக்கின்றது. இன்னும் சரியான விடயம் வெளியாகவில்லை என்றும் செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அது தொடர்பான விசாரணைகளும் தொடர்ந்து வருகிறது. நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்த்துவிட்டு வரலாம். இடைக்கால தடை உத்தரவு கோரிய மனுவால் உள்ளூராட்சி தேர்தலுக்கு நடந்ததே ஜனாதிபதி தேர்தலுக்கும் நடக்கும். கடந்த காலங்களை பார்க்கையில் இது மிகவும் ஆபத்தானது ஒன்று என்கிறார் உதய கம்மன் பில. இதுதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி. அதே நேரத்தில் ரணில் பொது வேட்பாளரா பொதுஜன பெரமுன வேட்பாளரா தீர்மானிக்க வேண்டிய நிலை உருவானது என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது ஊடக சந்திப்பின் போது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர் காரியவசமிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீங்கள் ஜனாதிபதி வேட்பாளர் அந்தஸ்தை பொதுஜன பெரமுன வழங்குமா என்று கேட்டதற்கு, வழங்குவோம், ஆனால் அதற்கு அவர் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி எங்களுடைய கட்சியில் அங்கத்துவத்தை பெற்றால் மட்டுமே அவருக்கு நாங்கள் வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்கின்றோம் என்று சொல்கின்றார். இதே சாகர் காரியவசம் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதியின் பதவி காலம் முடிந்தவுடன் மேலதிகமாக ஒரு நாள் கூட வழங்க மாட்டோம் என்று சாகர காரியவசம் சொல்கின்றார். எது எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம், யாருக்கெல்லாம் ஆதரவு வழங்கப் போகின்றார்கள் என்பதை எதிர்காலத்திலே நமக்கு தெரிய வரும். சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியின் ஊடாக கொண்டு வந்தோம். அதற்கு முதல் ஒரு செய்தி இருக்கின்றது. தேர்தலை பிற்போட வேண்டும் என்று சி.வி. விக்னேஸ்வரன் கருத்து தெரிவித்திருக்கிறாரு. எனவே அந்த 2 செய்திகளை நாங்கள்
வேகமாக வந்ததால் அதை கவனிக்கவில்லை. தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக தேர்தல் ஆணைக்குழுவின் தீர்மானம் சரியானது. இது நான் முதல் குறிப்பிட்ட செய்திதான். தேர்தலை பிற்போட வேண்டும் சி வி விக்னேஸ்வரன் கருத்து என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதே போன்று ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் மட்டுமே எனது நிலைப்பாடாகும், அதுவே என்கிறார் ஜனாதிபதி ரணில் என்ற செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இன்று தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.